ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெஸிஸ் டைரி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பர்வான ஒரு தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட ஷார்ட் வெர்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது அதோடைய லாங் ஃபார்ம் வெர்ஷன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு கூடவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அது அப்புறம் ஒரு சைடில் யூஸ்வலாக நம்ம ரைஸ் அப்படியே அந்த மசாலா கிரேவியில் போட்டு தான் பிரியாணி செய்வோம். பட் இந்த மெத்தடில் தனியாக அரிசியை ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு ஒரு 75% குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வைக்கணும். இப்போ நல்லா மறுபடியும் அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்குறோம். இப்போ இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நம்ம வீட்டில் செஞ்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு அதுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு டொமேட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டைமில் கொஞ்சம் கல்லுப்பு, நம்ம மோஸ்ட்டாக கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறது, அதுதான் நல்லதுன்றதுக்காக. ஸோ கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சால்ட் உங்களுடைய சால்ட் ப்ரிஃபரன்ஸ் தேவைப்பாரு நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும்போது நம்ம ஒரு கை ஃபுல் அளவாக, ஒரு ஹேண்ட் ஃபுல் அளவாக மின்ட் லீவ்ஸ் அண்ட் மல்லி இலை, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். அது நல்லா வதங்கி வரும்போது தேவையான அளவுக்கு டர்மரிக் பவுடர், அப்புறம் வெறும் சில்லி பவுடர், இதை ஒரு ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தவாறு போட்டுட்டு அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதையும் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கம்பைன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடு 75% குக்கான பாஸ்மதி ரைஸை இது மாதிரி தண்ணியிலேருந்து வடிகட்டி ரைஸை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த மிக்சரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்ந்து கிளறிடலாம். இப்போ ஒரு பெரிய லெமன் அளவுக்கு அதை இந்த மிக்சரில் பிழிஞ்சிட்டு சீடெலாம் எடுத்துட்டு அதையும் சேர்த்து நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரும்போது நம்ம இறக்கி வச்சுருந்த ரைஸை இதை போட்டுட்டு மெதுவாக கிளறணும். அரிசி உடையாத அளவுக்கு, அது பிரேக்காகவும் கூடாது, குறையவும் கூடாது. அதனால் நம்ம மெதுவாக ரைஸையும் அந்த மசாலா மிக்சரையும் மெதுவாக கிளறி விட்டுட்டு ஒரு 85 to 90% கிளறினா போதும். ஸோ கிளறிட்டு மேலே நல்லா மின்ட் லீவ்ஸ் இன்னும் கொஞ்சம் புதினாவை மேலே தூவிட்டு நம்ம இதுக்கப்புறம் தம் போட்டோம். ஒரு மேலே நம்ம என்ன பிளேட் வைக்கிறோமோ அதை வச்சுட்டு ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் அது மேலே வச்சு தம் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பார்க்கலாமா? வாங்க. ஒரு பிக் பிளேட்டில் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த பிரியாணி எவ்வளோ சாப்பிட்டுட்டே இருக்க தோணும். அந்த ஹெவியாக இருக்க ஃபீலே இருக்காது. ஸோ பிரியாணி உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதை போட்டாச்சு. இதுக்கு கூட சைட் டிஷ் மம்மி 2 எக் வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாகவும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. இதுதான் நம்ம சண்டேயோடைய லன்ச். இட் வாஸ் வெரி யம்மி, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
அண்ட் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் சாப்பிட்டீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்போ சமைச்சு கொடுத்தாலும் சாட்டர்டே சண்டே தான் நம்ம மோஸ்ட்டாக வீட்டில் இருப்போம். அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.